கிறிஸ்தவ செய்திகள். நான் கத்தாரில் பிறந்து வளர்ந்தேன். என் தந்தை ஹமாஸின் நிறுவனர்களில் ஒருவர். என் தந்தையும் தாயும் எங்களை இஸ்ரேல், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், ஏன் ஷியா முஸ்லிம்கள் மற்றும் ஹமாஸைச் சாராத அனைவரையும் வெறுக்கும்படி வளர்த்தனர். நாங்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள் அனைவரையும் சபிப்பது வழக்கம். குர்ஆன் இதைத்தான் சொல்கிறது என்று நம்பியதால் அவர்களை கொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். இஸ்லாமில் யூதர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று நாங்கள் நம்பினோம். மேலும் இயேசு கூட திரும்பி வந்து எங்களுக்காக போரிடுவார். அவர் சிலுவையை உடைத்து பன்றியைக் கொன்று மரங்களும் பாறைகளும் முஸ்லிம்களை அழைத்து, ஓ முஸ்லிமே, எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், வந்து கொள் என்று சொல்லும் என்று நம்பினோம். இது மிகவும் தீவிரமான நம்பிக்கையாக இருந்தது. I had born and raised in Qatar, and my father is one of the founders of Hamas. So my father and my mom, they raised us to hate Israel and hate Jewish, hate Christian. நான் 2002 காசாவிற்குச் சென்றேன். 13 வருடங்கள் ஒரு ஹமாஸ் உறுப்பினருடன் திருமண வாழ்க்கையில் இருந்தேன். 2012 நான் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் ஹமாஸ் கட்டுப்பாட்டை கைப்பற்றியபோது அவர்கள் அனைவருக்கும் சமத்துவத்தை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தனர். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அவர்கள் காசாவை மோசமாக்கினர், மேலும் பாலஸ்தீனியர்களை கொல்லத் தொடங்கினர். நீங்கள் ஹமாஸைச் சாராதவராக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டும் என்று உணர வைத்தார்கள். ISIS எழுச்சி பெற்று முஸ்லிம்களையே கொல்வதை பார்த்தபோது இந்த மதத்தில் ஏதோ தவறு இருக்கிறது என்று உணர்ந்தேன். இஸ்லாத்தில் வளர்ந்ததால் கடவுளிடம் நான் ஒருபோதும் திருப்தியடையவில்லை. கடவுள் என் மீது ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் என்று நான் நினைத்தேன். சொர்க்கத்திற்குப் போக எனக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நான் எப்போதும் நரகத்தைப் பற்றி பயந்தேன். கல்லறையில் துன்புறுத்தப்படுவதை பற்றியும் பயந்தேன். இஸ்லாம் எனக்கு அமைதியை கொடுக்கவில்லை. எனவே நான் தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பித்தேன். And I feel like something wrong with this religion. Maybe I just jumping because I raised in Islam. I never been satisfied with God. I never been happy on me praying every single day. God, if you are exist, I want to know you. I want to meet you. நான் கடவுள் இல்லை என்று நம்பவில்லை. நான் நாத்திகன் ஆகவில்லை. கடவுளே, நீங்கள் இருந்தால் நான் உங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் என்று நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தேன். ஏனென்றால் உள்ளுக்குள் ஒரு கடவுள் இருக்கிறார் என்று எனக்குத் தெரியும். 2014 ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடந்தபோது நான் இறந்துவிடுவேன் என்று பயந்து இரவில் நிறைய அழுதேன். கடவுளே, நீங்கள் இருந்தால் நான் உங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உங்கள் பெயரை அழைக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நான் கதறி அழுதேன். அன்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். நானும் என் அம்மாவும், அவர் 2005 இறந்துவிட்டார், பால்கனியில் உட்கார்ந்திருந்தோம். சந்திரன் பெரிதாகி எங்களிடம் நெருங்கி வந்தது. என் அம்மா என்னை பார்க்கச் சொன்னார். நான் பார்த்தபோது இயேசுவா முகம் சந்திரனில் இருந்து வெளிப்பட்டது. அவர் அரபியில் என்னிடம் பேசினார். அவர் சொன்ன வார்த்தைகளில், நான் இயேசுவா, நானே கடவுளாகிய இயேசு என்று சொல்லி, நீ என் மகள், பயப்படாதே என்று அறிவித்தார். நான் எழுந்தபோது என் அறையில் ஒரு ஒளி இருந்ததைப் போல உணர்ந்தேன். அது நிஜம் என்று உணர்ந்தேன். நான் இதற்கு முன் இயேசுவின் உண்மையான பெயர் என்ற பெயரை கேள்விப்பட்டதில்லை. ஏனெனில் நாங்கள் அவரை குர்ஆனில் ஈசா என்று அழைக்கிறோம். நான் ஒருபோதும் கிறிஸ்தவர்களை சந்தித்ததில்லை. நான் அந்த பெயரை கேட்டபோது அது ஒரு அழகான பெயர் என்றும் அவர் ஒரு அழகான கடவுள் என்றும் உணர்ந்தேன். என் இதயத்திற்குள் அமைதியையும் உணர்ந்தேன். யாரோ என்னை காதலிக்கிறார்கள் என்று முதல் முறையாக உணர்ந்தேன். முஸ்லிமாக இருந்தபோது கடவுள் எப்போதும் கோபமாக இருக்கிறார் என்ற உணர்வு இருந்ததால் நான் ஒருபோதும் நேசிக்கப்பட்டதாக உணரவில்லை. We've been sitting in a balcony and the moon was so big and come closer to us. And I saw Jesus' face coming out the moon, and he was speak to me in Arabic, and he said, "Ana Rabb Yeshua," like I'm the God Jesus. It's a beautiful name, and he's a beautiful God, and I feel peace inside my heart. It's like for the first time I feel like someone's loved me, like someone's loved me because I never feel loved with my family. நான் கூகுளில் அவரது பெயரை தேட ஆரம்பித்தேன். மேலும் எகிப்திய கிறிஸ்தவ பக்கத்தை கண்டேன். நான் அந்த பக்கத்தை திறந்தபோது வந்த முதல் வசனம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். குர்ஆனில் உள்ள கொலை செய்தல் அல்லது வரிகட்டச் சொல்வதைப் போல இல்லாமல்
எதிரிகளை நேசிப்பது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த பக்கத்திற்கு செய்திகளை அனுப்ப ஆரம்பித்தேன். நீங்கள் முதல் ஆள் அல்ல. இப்போது ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தங்கள் கனவுகளில் இயேசுவை பார்க்கிறார்கள் மற்றும் கிறிஸ்தவத்திற்கு மாறுகிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன் யாராவது கிறிஸ்தவத்திற்கு மாறினால் அவர் நிச்சயம் நரகத்திற்குப் போவார் என்று நினைப்பேன். இப்போது நானே இயேசுவை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறேன். Someone's loved me, so I start to search about his name in Google. Open this page. The first verse come to my face. It's love your enemies. Sending messages for this page. She asked me to read the Bible, and she told me there's thousands of Muslims seeing Jesus in their dreams and converting to Christianity. She said, you are not the first one. I feel like, okay, that's cool. So now it's me, like accepting Jesus in my life, and I start the journey with him. நான் பைபிளை படித்தபோது யூதர்களுக்கு இது அவர்களின் வாக்குறுதியளிக்கப்பட்ட நிலம் என்று அறிந்தேன். குர்ஆனில் கூட பாலஸ்தீனம் என்று குறிப்பிடப்படவில்லை. இது இஸ்ரேல் மக்களின் நிலம். என் பாட்டி யூத அண்டை வீட்டுக்காரருடன் அமைதியாக வாழ்ந்ததை எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் ஹமாஸ் பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பித்த போதுதான் சண்டை வந்தது. ஹமாஸ் எப்போதும் ராக்கெட்டுகளை அனுப்பித் தாக்க ஆரம்பித்தது. அதனால்தான் இஸ்ரேல் பதிலுக்கு குண்டு வீச ஆரம்பித்தது. 2008 போருக்குப் பிறகு இஸ்ரேல் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப பணம் அனுப்பியது. ஆனால் ஹமாஸ் அந்த பணத்தையெல்லாம் எடுத்து மக்களுக்கு வீடுகள் கட்டாமல் சுரங்கப்பாதைகளை மட்டுமே கட்டியது என்று என் முன்னாள் கணவர் பேசியபோது எனக்குத் தெரியும். காசாவில் நடப்பது அனைத்தும் ஹமாஸை பற்றியது. ஹமாஸ் தீயது. அவர்கள் பாலஸ்தீனியர்களை பற்றி கவலைப்படவில்லை. அவர்கள் மக்களை கொல்வதற்கும் தங்கள் அதிகாரத்தை வைத்துக் கொள்வதற்கும் மட்டுமே விரும்புகிறார்கள். அவர்கள் 4 மற்றும் 5 வயதுள்ள குழந்தைகளை அழைத்து குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைக்கிறார்கள். மேலும் இஸ்ரேலை வெறுப்பது எப்படி, ஆயுதங்களை பயன்படுத்துவது எப்படி என்று அவர்களுக்கு கற்பிக்கிறார்கள். அவர்கள் மனிதர்களை, குழந்தைகளை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறார்கள். It's their promised land. I read the Bible, and even in Quran, it's never mentioned Palestine. Human shield, they doesn't care for our life. They just care for their position and their power, and they just want to stay strong and they want to stay on control, but they doesn't care for our lives. நீங்கள் இஸ்லாமிய பின்னணியில் இருந்து வந்தாலும் என் ஆலோசனை என்னவென்றால், சிந்திக்க உங்கள் மூளையை பயன்படுத்த பயப்பட வேண்டாம். அவர்கள் சொல்லும் எல்லாவற்றையும் உண்மை என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்கள் மனதை திறந்து படிக்க வேண்டும். நம் உணர்ச்சிகள் காரணமாக ஹமாஸ் காசாவை பாதுகாக்கிறது என்று நினைக்கக்கூடாது. ஹமாஸ் தான் நமது எதிரி. இஸ்லாத்தில் நீங்கள் சிந்திக்கவும் கேள்வி கேட்கவும் அனுமதி இல்லை. நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் கடவுள் நமக்கு சிந்திக்க மூளையையும் அவரிடம் கேட்கவும் ஒரு வழியைக் கண்டுபிடிக்கவும் பரிசுத்த ஆவியையும் கொடுத்துள்ளார். நான் நம்புகிறேன் இயேசு முஸ்லிம்களை மிகவும் நேசிக்கிறார். இந்த பயத்திலிருந்தும் சந்தேகத்திலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் இனி பயப்பட வேண்டியதில்லை. நாம் இயேசுவின் மீது நமது கண்களை வைத்து அவரே வழி என்று நம்ப வேண்டும். அவரே ஒரே வழி. அவர் எப்போதும் சிறந்த மனிதர். Like, don't be afraid to think, to use your brain. You have to open your mind, like, not because of our emotions, like, oh, Hamas is protecting Gaza. And no, they are not. Like, if I want to say, like, who's our enemy is Hamas. I do believe Jesus loves the Muslims. We don't have to be afraid anymore. We should just put our eyes on Jesus and believe he is the way. He's the only way. But he is the greatest man ever. No one else. இந்த சாட்சியத்தின் ஆழமான உணர்வுகளும் நம்பிக்கையும் உங்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று நம்புகிறேன். இந்த சாட்சி உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இயேசு உங்களை நேசிக்கிறார். நன்றி. கிறிஸ்தவ செய்திகள் மற்றும் உடனடி தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறது உங்கள் வாசல் டிவி சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். வாசல் டிவியோடு இணைந்திருங்கள்.